மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th மேக்ஸ் பப்ளிக் 2024க்கான 1 மார்க் ஆன்சர் கீ வித் அனாலிசிஸோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணி பாருங்க. என்கிட்ட டைப் பி இருக்குது, உங்ககிட்ட ஏ இருந்துச்சுன்னா அதன் பிரகாரம் பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளேன். ஸோ 6th சாப்டர் புக் பேக்கில் அந்த 17th கொஸ்டின் இது. ஆன்சர் 45 டிகிரி. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் பேஜ் நம்பர் 245 செகண்ட் வால்யூமில் டேபிள் 12.17 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் 12.17 பாருங்க, கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 ரோஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் 9th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 8. இந்த ஏரியா பிட்வீன் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதோட லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 8/3. ஃபோர்த் கொஸ்டின் வந்து 5th சாப்டர் புக் பேக் 8th கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10. ஃபிஃப்த் சம் வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 18 1/√5. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த 0 ஆஃப் இது -4 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். செவன்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர்லேருந்து கொஸ்டின் நம்பர் 4, இதோட ஆன்சர் -q/4. ஸோ தேர்ட் சாப்டர்லேருந்து 2 1 மார்க்ஸ் புக் பேக்கில் அப்படியே வந்திருக்கு. எயித்து வந்து பார்த்தீங்கன்னா 9th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 19 3πa/4/16 கடைசி ஆப்ஷன். 9th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 9th கொஸ்டினாக வந்திருக்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு அட்ஜிஏ இன்டூ அட்ஜ்பி கடைசி ஆப்ஷன். 10th கொஸ்டின் வந்து 6th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 2. இந்த வெக்டார் இது வந்து ஏ பி கேமா இது எல்லாமே ஆல்ஃபா பீட்டா கேமா மூணுமே ஈக்குவல் டு 0. 11th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் 5th புக் பேக்ல இருந்து வந்திருக்கு. ஃபைனல் ஆப்ஷன் d²y/dx² - y is equal to 0. 12th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 5. தேர்ட் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் த ஆன்சர். 13th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர். ஆக்சுவலாக நீங்கள் அது ரூல்ஸ் இருக்கு, நம்ம அதன் பிரகாரம் ஃபைன் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஆன்சர் கீக்கு நான் குயிக்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக கிராஃப் விஷுவலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த அப்படியே அந்த x² - 3 is equal to 5x + 3y அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு பேரபோலா வந்து வருது கிராஃப் விஷுவலைசரில். இது ஆன்லைன் டூல். இது அவசரத்துக்காக ஆன்சர் கீ அவசரமாக போடணும்ல, அதுக்காக தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பார்த்தாலே தெரியுது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எனிஹவ் பேரபோலா தான் வரப்போகுது. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். 14th கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர் கொஸ்டின் 11 ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி, தட் இஸ் 2. 15th கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12 நமக்கு ஆப்ஷன் சி வந்து வந்திருக்கு. 16th வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் கொஸ்டின் 18 x² + y². 17th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.66 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே, ஒரு கொஸ்டினாவது எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டு வச்சிருப்பாங்க 1 மார்க்கில். ஸோ f(x) = 1/x அப்படின்றப்ப அதோட வெர்டிக்கல் அசிம்ப்டோட் வந்து x = 0. அதே மாதிரியே ஹரிசாண்டல் அசிம்ப்டோட், அதாவது இன்னொரு அசிம்ப்டோட் அப்படின்னு ஆல்சோ அன் அசிம்ப்டோட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் y = 0. அப்போ வெர்டிக்கல் x = 0 நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே ஹரிசாண்டல்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலைனாலும் இன்டெரக்டாக நமக்கு வந்து ஆல்சோ அன் அசிம்ப்டோட் அப்படின்னு y = 0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி y = 0 இஸ் தி ஆன்சர். 18th கொஸ்டின் வந்து வேல்யூ ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் 3 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ராபபிலிட்டி அந்த இது லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க 11th லெசன். ஒரு கான்ஸ்டன்ட் எப்போவுமே நம்ம வேரியன்ஸ் எடுத்தோம்னா ஆன்சர் 0 தான் வரும். இது புக்கில் எக்ஸாக்டாக எந்த பேஜில் இருக்குன்னு எனக்கு டக்குன்னு பார்க்க தெரியலக்கண்ணா. பட் நான் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன். ஸோ ப்ரூஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் 0. எப்போவுமே நமக்கு 0வாக தான் இருக்கும். அடுத்தது 19th வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் கொஸ்டின் 12 ஆப்ஷன் சி, தட் இஸ் 2. 20th கொஸ்டின் வந்து நமக்கு 8th சாப்டர் கொஸ்டின் 11 1/x + 1² dx கடைசி ஆப்ஷன். ஓவரால் எத்தனை இன்டீரியர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18th ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறமா 17th நம்ம இன்டீரியர் சொல்ல முடியாது, அது எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. வெல், ஒரு வகையில் அது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக நமக்கு வந்துட்டு இங்கே 13th 2 கொஸ்டின் வந்திருக்கு இது வரைக்கும், 2 + 1. அதுக்கப்புறமா இங்கே மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, 3 கொஸ்டின் தான் நமக்கு இன்டீரியர். ஸோ 20 கொஸ்டினில் 16 கொஸ்டின் நமக்கு புக் பேக் அந்த கடைசி எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிற 3 கொஸ்டின் நமக்கு இன்டீரியர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 1 மார்க்ஸ் பார்ட்டை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக கேட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 13 1 மார்க் மட்டும்தான் புக் பேக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 1 மார்க்ஸ் பார்ட் ஈஸியாக தெரியுது. இன்னும் நான் 2 மார்க் 3 மார்க் எதுவுமே நான் தொடலை. ஸோ அதை நான் பார்க்காம தான் நான் சொல்கிறேன். 5 மார்க் மேலாப்பில் நான் பார்த்துருந்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்க ஆர்டர் மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்க. எப்போ 41வது கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கும். பட் இப்போ அதெல்லாம் கடைசியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. பட் கிராமர் ரூலில் எதிர்பார்த்தது. ஸோ எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து மேலாப்பில் பார்த்தப்போ
அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு அனாலிசிஸ் வந்து நான் போடுறேன். சரிங்களா? ஏன்னா நான் இன்னும் ஃபுல்லா கொஸ்டின் பேப்பரை நான் பார்க்கல. தேங்க்யூ.